திருநெல்வேலியில இருட்டு கடை பத்தி தெரியுமா? தெரியும் சார். ஒரு காலத்துல கோயில் எதிர்த்தாப்புல கரண்டே இல்லாம இருட்டுல ஆரம்பிச்சது. அதனாலதான் பேர் இருட்டு கடை. ஆனா இப்ப கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு கடைக்கு எதிர்க்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்த நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாத்த முடியும்ன்றதுக்கு அது உதாரணம். ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். இந்த மாதிரி பூவை தேடிதான் எப்ப வண்டு வரும், வண்டை தேடி பூ போவாது. அதான் இயற்கை.